இன்னைக்கு குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 50 கிராம் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுறதுக்குலாம் இரும்பு வாணலியில் தான் செய்யணும். கொஞ்சம் பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துக்கலாம். அப்புறம் துவரம் பருப்பு 50 கிராம் போட்டிருக்கேன். அதுவும் அதே மாதிரி பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துடலாம். அரிசி வந்து சாப்பாட்டு அரிசியும் போட்டுக்கலாம், பச்சரிசி எது வேணால் போட்டுக்கலாம். அது ஒரு 50 கிராம் போட்டிருக்கேன். அதையும் வந்து ஒரு மாதிரி பொரி அரிசி மாதிரி வரும், ஒயிட் கலரில் வரும், அப்போ எடுத்துடலாம். ஜீரகம் 100 கிராம் எடுத்திருக்கேன். அது நல்லா லேசாக வறுத்தா போதும், ஏன்னா ஹீட்டாக இருக்கிறதுனால சீக்கிரம் எடுத்துட்டேன். சோம்பு வந்து 50 கிராம் போடணும். அது கொஞ்சம் நிறம் மாறும், அப்போ எடுத்துடலாம். மிளகு 50 கிராம். மிளகு வந்து கொஞ்சம் லேசாக தான் சூடு பண்ணணும், சீக்கிரம் கருகிரும். அது கருகிட்டால் குழம்போட டேஸ்ட்டு மாறிடும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டே பண்ணணும். வெந்தயம் 25 கிராம் போட்டுக்கலாம். வெந்தயம் வந்து லேசாக வறுத்தா போதும், ரொம்ப பொன்னிறமாக ஆயிடுச்சுன்னா குழம்பு கசப்பாயிரும். வெந்தயம் ரொம்ப போடக்கூடாது, 25 கிராம் போதும். கடுகு 25 கிராம் போட்டிருக்கேன். இது லேசாக பொரிஞ்ச உடனே எடுத்துடலாம். இதோட அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிராம்லேயும் போட்டிருக்கேன், கப் மெஷர்மெண்ட்லேயும் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது வந்து 1/4 கப் அளவு. இதில் தான் நான் வெந்தயம் கடுகெல்லாம் போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே கூட கருவேப்பிலையை லேசாக வறுத்துக்கலாம். இது வந்து 1 கப் மெஷர்மெண்ட்டு. இதில் தான் நான் ஜீரகம் எடுத்திருக்கேன். இது 1/2 கப் மெஷர்மெண்ட்டு. இதில் வந்து 50 கிராம் அளவு. அதில் தான் மிளகு, சோம்பு, பருப்பெல்லாம் போட்டிருக்கேன். ஜீரகம் மட்டும் 100 கிராம் போட்டிருக்கேன். விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க, அது 50 கிராம் போட்டுக்கலாம். இது சும்மா லேசாக வறுத்தா போதும். இது எல்லாத்தையும் வறுத்தது எல்லாத்தையும் ஒரு தாம்பாளத்தில் போட்டு இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. இதையும் வெயிலில் காய வைக்கணும். முழு மல்லி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நாட்டு மல்லின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்கும். அது வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நீல மிளகாய் வந்து 750 கிராம் போட்டிருக்கேன். இது காயாமல் இருக்குது. இது எல்லாத்தையுமே நல்லா வெயிலில் காய வச்சுக்கணும். ஒரு 2 நாள் வெயிலில் காஞ்ச பிறகு இந்த மாதிரி நல்லா உடைக்க வரும். மஞ்சள் வந்து இந்த மாதிரி உடச்சி போட்டுருங்க. இதையும் வெயிலில் காய வச்சுருக்கேன். மல்லியும் இந்த மாதிரி நல்லா காஞ்ச பிறகு இந்த மாதிரி கையிலேயே நொறுக்கணும்னா வரும். இந்த மாதிரி மிஷினில் கொடுத்து அரைச்ச பிறகு அங்கே கொஞ்சம் நேரம் ஆற வச்சு தான் எடுத்துகிட்டு வரணும், இல்லைன்னா பொடியோட கலர் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். நான் போட்டிருக்க அளவுகள்லாம் வந்து 1.25 கிலோ வருது. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து இந்த மாதிரி தாம்பாளத்தில் பரப்பி வச்சு 1 ஹவர் கழித்து அதுக்கப்புறம் நம்ம டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது எனக்கு 6 மாதத்துக்கு வரும் இந்த அளவுகள்லாம். இதை செஞ்சு பாருங்கள். இது வந்து எல்லா குழம்புக்கும் போடலாம், நான்வெஜ்ஜு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.